ஆகா பிறவா வர வேண்டும் என்று எல்லாருமே கேட்டாங்க. பிறவா வரத்தை நிறைய பேர் பெற்றிருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார். சமய மதங்கள் பிறவா வரம் தான் நல்லா கேட்டிருக்காங்க, யாருமே கேட்காதவங்கள. அவர் சித்தராக இருந்தாலும் ஞானிகளாக இருந்தாலும் சமயங்களுடைய எண்டுன்னா முடிவு. அதில் என்ன கேட்குறாங்கன்னா, வர ஞானிகள்லாம் பிறவா வரன்னு கேட்டாங்க. அதை அவர் பேசுகிறாரு. வள்ளலார் அதுக்கு நேர் எதிர்ப்பதம். நீ பிறவா வர கேட்டால் வேலையாகாது, இரவா வர வேணும். இறந்துட்டால் பிறப்புண்டு, வேறு அதில் நீ சந்தேகப்படுறதுக்கு இடமே கிடையாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு உண்டு தான் சத்தியம். அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, இறந்தவரை எடுத்திடும் போது அரற்றுகின்ற உலகில் இரவாத பெருவர நீர் ஏனடைய மாட்டீர். பிறவாதன்னா அந்த வார்த்தை போட்டார். இரவாத பெருவரம் நீர் ஏனடைய மாட்டீர், மறந்திருந்தீர் பிணி மூப்பில் சம்மதமோ உமக்கு சொல்கிறார் இல்லையா. சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி மூப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுந்தான் தெரிந்து வம்பின் இங்கே. பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம், பேரின்பம் உற்றிடலாம் விரைந்தேன்னார். இந்த பிறப்பில் மரணத்தை வென்றால் மட்டும்தான் நீ இறைவனை காண முடியும், இறைவனிடத்துக்கு செல்ல முடியுமே தவிர நீ பிறவா வரமெல்லாம் கேட்டால் வேலையாகாது. இந்த உடம்பு மாற்றமடையணும். உடம்பு மாற்றமடையக்கூடிய வழியை கண்டுபிடித்தவர் தான் வள்ளலார். மற்றவர்களும் ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள், உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள். உயிரை காப்பாற்றுவதுன்னா எப்படி? உயிர் இயங்காமல் அப்படியே உக்காந்துக்கிறது, உயிரை அடைக்குவது. அந்த உயிரை அடக்கி உட்கார்றதுக்கு பேர் தான் சமாதின்னு பேர். அதுக்கு ஆன்ம சமாதினா பேர் வச்சாங்க, ஜீவ சமாதின்னு பேர். ஜீவன்னா உயிர், உயிர் இயக்கத்தை நிறுத்தி கொள்வது. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? அவங்க எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குமோ அது வெளியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் பிறப்பு வந்துடும். இப்போ போகர் போகிறார் அண்ணன் போகர் மழை மலையில் இருந்தார். அவர் தான் முருகனுடைய சிலையெல்லாம் வச்சாருன்னு நமக்கு வரலாறுகள் சொல்லுது. போகர் நவபாஷாணத்தில் நல்லா கேட்டிக்கார். நவபாஷாணத்தை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர். அவர் பல காலங்களாக தவம் செய்து தான் அந்த நவபாஷாணத்தை செய்து அந்த முருகன் சிலையெல்லாம் வடித்தார்கள் என்பது நமக்கு வரலாறுகள். அது எவ்வளோ காலத்துக்கு நீடிக்கும்? முடிஞ்சிடும். 1874